ஏங்க சொல்லு தாமரை. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்ஸ். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கா அதான் நான் பிறந்தாலும் நான் தான் என்ன ஸ்பெஷல்னு சொல்லணும், நீங்க பிறந்தாலும் நான் தான் ஸ்பெஷல் செய்யணும், அவன் பிறந்தாலும் நான் தான் ஸ்பெஷல் செய்யணும். என்ன போட முடிஞ்சு போனா அது கேசரி, அதுக்கப்புறம் ஒரு பால்கோவா, அப்புறம் கோயில். ஏன்னா நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ல வேற என்ன பண்ண முடியும்? ஆமா அது உண்மைதான். ஏன்னா இப்ப நிறைய பேர் 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க ஏர்ன் பண்ணதுல இருந்து ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதுல நான் கொடுக்குற காசுல இருந்தா நீ ஏதாவது சேர்த்து வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நானே காசு கொடுக்கதே கிடையாது, எங்க சர்ப்ரைஸ் பண்றது. இதுல இன்னொன்னு என்னன்னா, எனக்கு என் பர்த்டேன்றப்ப என்ன நான் பிறந்தேன்னா, நான்லாம் வந்து ஒரு அதான் பிறந்ததுல இருந்தே பர்த்டேவே கொண்டாடுறது கிடையாது. என் பர்த்டேனா என்ன டேட்டுன்னு கூட தெரியாது. சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் அந்த சிங்கப்பூர்ல எஸ் பாஸ் இருக்கும்ல, அதுல போட்டுருந்தது இது மாதிரி பர்த்டே டேட்டு அப்படின்னு. தப்பா கொடுத்துருக்கீங்க. 12/4/1988 இருக்கும். அதுல பார்த்துட்டு எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணாங்க. அப்பதான் முத நான் பர்த்டே கொண்டாடுறது எப்ப 21 வயசுல. ஆனா என்னுடைய ரியல் பர்த்டே பாத்தீங்கன்னா 22/4/1987, 88 கூட கிடையாது. அதாவது என்னுடைய ரியல் பர்த்டே டேட் வேற, எல்லா டாக்குமெண்ட்லயும் இருக்கிற பர்த்டே டேட் வேற. இது எனக்கு மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து அப்பெல்லாம் எங்க அப்பா ஒரு 4 வயசுல ஸ்கூல் சேர்த்து விட்டாரா. எங்க ஊர்ல வந்து ஸ்கூல் முடிச்சு அது அந்த கொஞ்சம் கருத்தடிச்சதுமே எட்டு சேர்த்து விட்டுறாங்க பக்கத்து ஸ்கூல்ல. ஏஜ் கீஜெல்லாம் இவங்க போட்டு கொடுக்குதா, சர்டிஃபிகேட்லாம் கிடையாது அப்பெல்லாம், பர்த் சர்டிஃபிகேட். நான்லாம் சிங்கப்பூர்ல வந்து தான் பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்கினேன். ஓகே மக்களே, இதே மாதிரி உங்களோட ரியல் பர்த் டேட் ஒன்றா இருக்கும், ஆனால் உங்கள் டாக்குமெண்ட்ல இருக்கிறதுலாம் வேற டேட்டாக இருக்கும். அது மாதிரி இயரோ இல்லை டேட்டோ வேற வேற இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள்.